சென்னையைச் சேர்ந்த இளம்பரிதி 16 வயதிலேயே செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளார். போஸ்னியா மற்றும் எசகோவினாவில் நடைபெற்ற பெஜல்ஜினா ஓபன் போட்டிகளில் இதற்கான இறுதி தகுதியை இளம்பரிதி வென்றுள்ளார். இதன் மூலம் கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்தை பெற்ற 90வது இந்திய வீரராகவும் தமிழ்நாட்டின் 35வது வீரராகவும் அவர் ஜொலிக்கிறார். இளம்பரிதிக்கு எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழ்நாட்டின் சாம்பியன் கிரீடத்தில் இளம்பரிதி மற்றொரு ரத்தினத்தை சேர்த்துள்ளார் என பெருமை பாராட்டியுள்ளார். SCATவின் பெருமைமிக்க பயனாளியான இளம்பரிதி எதிர்கால செஸ் பயணத்தில் தொடர்ச்சியான மேலும் பல வெற்றிகளை குவிக்க வாழ்த்துவதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரரும் நாட்டின் முதல் உள்துறை அமைச்சருமான சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு நினைவு நாணயத்தையும் தபால் தலையையும் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குஜராத்தில் உள்ள கேவாடியா நகரில் பட்டேலின் குடும்பத்தினரை சந்தித்து பிரதமர் மோடி பேசினார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பட்டேல் நினைவு நாணயத்தையும் தபால் தலையையும் அவர் வெளியிட்டார். ஏக்தா நகரில் 1140 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். பட்டேல் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஒற்றுமை நாள் நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ளார். பட்டேலின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு அலங்கார வாகனங்களின் அணிவகுப்புக்கும் கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். நவம்பர் 24ஆம் தேதி நீதிபதி சூரியகாந்துக்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். தற்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாயின் பதவிக்காலம் நவம்பர் 23ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்தின் பெயரை ஒன்றிய அரசுக்கு PR கவாய் பரிந்துரைத்திருந்தார். அதனை ஏற்று சூரியகாந்தை தலைமை நீதிபதியாக அறிவித்து ஒன்றிய சட்டத்துறை அமைச்சகம் குறிப்பாணை வெளியிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு மே 24ஆம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட சூரியகாந்த் மூத்த நீதிபதி என்ற அடிப்படையில் தலைமை நீதிபதியாகிறார். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவரான அவர் 2027 பிப்ரவரி 9ஆம் தேதி வரை பதவியில் இருப்பார். பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் 65 லட்சம் பேர்களின் விவரங்களை வெளியிடுமாறு உத்தரவிட்டது சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆற்று வெள்ளப்பெருக்கில் 5ஆம் ஆண்டாக தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் அப்பகுதி மக்கள் துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஆரணி ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் ஆண்டார்மடம் கிராமத்தில் இருந்து பழவேற்காடு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்வோர் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசு சார்பில் ஆண்டார்மடத்துக்கு படகு வசதி செய்து தரப்பட்டுள்ளது. இந்த ரோடு அறந்ததுனால இந்த 5 வருஷமா இன்னைக்கு ரோடு வரும், நாளைக்கு ரோடு வரும், நாளைக்கு. ஆனா எந்த MLA ஆகுது, எந்த தலைவராவது இனி எங்க ஊர்ல ஓட்டே கேட்டுக்கின்னு வர முடியாது. பஸ் விடுற நாங்க வந்த புதுசுல சுடுகாட்டுல பொண்ணு தீக்கின்னு போய் பேத்திக்கு போடுறதுக்கு கூட வழி கிடையாது. மழைக்காலங்களில் ஆண்டார்மடம் கிராமத்தினர் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் அதிகாரிகள் சிறிதும் கண்டுகொள்வதில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். தென்காசி அருகே உள்ள அடவினையனார் கோவில் அணை இந்த ஆண்டில் 4வது முறையாக நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேக்கரை அனுமன் நதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த அணை தென்காசி மாவட்டத்தின் மிகப்பெரிய அணையாகும். இதனை நம்பி ஏராளமான விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். அணை முழு கொள்ளளவான 132 அடியை எட்டியதால் எதிர்வரும் பிசான சாகுபடிக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இதனிடையே அணைக்கு வரும் 61 கன அடி தண்ணீரும் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அனுமன் நதி ஆற்றில் நீரோட்டம் அதிகரித்துள்ளது. ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் என பொதுப்பணித்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பூண்டி ஏரியில் இருந்து கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிடப்பட்ட உபரி நீரால் தாமரைப்பாக்கம் தடுப்பணை அணை நிரம்பி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. ஆந்திர மாநிலம் அம்மம்பள்ளி அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீராலும் பூண்டி ஏரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையாலும் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனையடுத்து பாதுகாப்பு கருதி பூண்டி ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிடப்படும் நீரின் அளவு 3000 கன அடியாக உயர்த்தப்பட்டது. எனவே கொசஸ்தலை ஆற்றின் வழித்தடமான தாமரைப்பாக்கம் பகுதியில் உள்ள தடுப்பணை நிரம்பி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. தாமரைப்பாக்கம் தடுப்பணையில் இருந்து 950 கன அடி உபரி நீர் கொசஸ்தலை ஆற்றில் வடிந்து ஓடுகிறது.
கடலூரில் போலீசார் பறிமுதல் செய்த வாகனங்களை ஏலம் விடும் நிகழ்ச்சியில் தம்பிக்கு வாங்கி கொடுத்த வாகனத்தை தானே ஏலம் எடுக்க வேண்டும் என பெண் ஒருவர் அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது. போதைப்பொருள் வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை ஏலம் விடும் நிகழ்வு கடலூரில் நடந்தது. அப்போது ஒரு கார் மற்றும் 26 இருசக்கர வாகனங்கள் ஏலம் விடப்பட்டன. புல்லட் ஒன்றை 1 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் கேட்ட பெண் தனது தம்பியின் வாகனத்தை நண்பர்கள் எடுத்துச் சென்று கஞ்சா வைத்திருந்ததால் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், எனவே தானே ஏலம் எடுத்துக் கொள்வதாகவும் கூறினார். அப்போது வேறொருவர் 1,10,000 ரூபாய்க்கு ஏலம் கேட்டவுடன் அழத் தொடங்கிய அந்த பெண் 1,12,000 ரூபாய்க்கு புல்லட்டை ஏலத்தில் எடுத்தார். சரி, நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க. ஜெனரலா முதல்ல ஐயா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கஞ்சா கேஸ்ல உள்ள வண்டி. இதை நம்ம ஏலம் விட்டு தான் முறைப்படி இப்போ நடத்த முடியும். ஏலம் வந்திருக்கிறாங்க. நீங்க கேள்வி கேளுங்க. எதனா ஒரு கேள்வி கேளுங்க. கேள்வியே கேட்காம இருக்கீங்களா? 1,10,000 ஒருத்தர் கேட்டுட்டாருமா. 1,12,000. பின்னர் தொடர்ந்து மற்ற வாகனங்களுக்கான ஏலம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டாரத்தில் தொடர்மழை மற்றும் விலைவீழ்ச்சி காரணமாக சாமந்தி பூக்கள் அழுகியதால் வேதனை அடைந்த விவசாயி தனது 4 ஏக்கர் பூச்செடிகளை டிராக்டரால் உழுது அழித்துள்ளார். போச்சம்பள்ளி வட்டாரத்தில் ஜம்புகுட்டப்பட்டி, சந்தம்பட்டி, குள்ளம்பட்டி, மத்தூர், சந்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 500 ஏக்கருக்கு மேல் சாமந்தி பூ விவசாயம் செய்துள்ளனர். கடந்த ஆண்டு சாமந்தி பூ கிலோ 300 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தீபாவளி காலங்களில் விலை கடும் சரிவு கண்டு கிலோ 30 ரூபாய் வரைதான் விற்றுள்ளது. இதனால் நஷ்டத்தை சந்தித்த ஜம்புகுட்டப்பட்டி மாது என்பவர் அவரது 4 ஏக்கர் நிலத்தில் இருந்த மழையால் அழுகிய சாமந்தி பூ செடிகளை டிராக்டர் கொண்டு உழுதுள்ளார். அது அரும்புக்கூலி ஒரு கிலோவுக்கு 20 ரூபா அரும்புக்கூலி. இங்கேருந்து 8 போனால் கிலோக்கு 20 ரூபா கொண்டு போனால் லக்கேஜ் வாடகை எல்லாம் ஒன்று அது நஷ்டம் தான் வந்துச்சு. அதனால் அங்கேயே போட்டு வந்துட்டேங்க. சரி, அதனால தீபாவளிக்கு பராமரித்து வச்சுங்க. தீபாவளிக்கு விற்குமான்னு. தீபாவளிக்கு இந்த வருஷம் விற்கல. இந்த வருஷம் அதே 10, 15, 20 தான் வச்சு. அதனால விற்கல. அதே திரும்ப பராமரித்து வச்சிருந்தாங்க. இந்த மழை மோட பிடிச்சதுனால பூரா மழை பெஞ்சு தண்ணி தேங்கி பூரா சாமந்தி பூவெல்லாம் அழுகி போச்சு. அதனால தேட்டர் விட்டு ஓட்டுறங்க. மேலும் சாமந்தி பூ பயிர் செய்து நஷ்டத்தை சந்தித்த விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்கவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை அருகே புதிதாக இருசக்கர வாகனம் வாங்க தனது செம்மறி ஆட்டுக்குட்டியுடன் வந்த விவசாயியின் வீடியோ இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. நடுவக்குறிச்சியை சேர்ந்தவர் விவசாயி முத்துக்குமரன் மற்றும் அவரது மனைவி லட்சுமி. இவர்கள் தங்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க வேண்டி வண்ணாரப்பேட்டைக்கு வந்துள்ளனர். அப்போது வீட்டில் பாசமாக வளர்க்கப்பட்டு வந்த ஆட்டுக்குட்டியையும் உடன் அழைத்து வந்தது காண்போரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. கண்ணாளொரு சாட போதும் உசுர கட்டி கொத்தாகத்தாரேன் தங்கமே தங்கமே எம்பட தங்கமே 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 எம்பட தங்கமே. பின்னர் ஆட்டுக்குட்டியுடன் சேர்ந்து விவசாயி முத்துக்குமரன் அந்த வாகனத்தை பெற்றுக் கொண்டார். இந்த வீடியோ காட்சி தற்போது இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. அம்பத்தூர் அடுத்த கொரட்டூர் ஏரியில் ஆயில் மற்றும் ரசாயன கழிவுகள் கலப்பதால் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். தற்போது பெய்த கனமழை காரணமாக 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கொரட்டூர் ஏரி நிரம்பியுள்ளது. இதனிடையே அம்பத்தூர் தொழில்பேட்டை மற்றும் அதன் சுற்றியுள்ள தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் நேரடியாக ஏரியில் கலக்கிறது. இதனால் ஏரி கருப்பு நிறமாகவும் ஆயில் மற்றும் ரசாயனம் கலந்தும் காணப்படுகிறது. கொரட்டூர் ஏரி முழுக்க கழிவுநீர் குட்டையாக மாறிவிட்டது. இது ஏரி போலவே இல்லை. ஏரிக்குள்ள ஒரு கால்வாய் அமைச்சு அதில் சாக்கடை தண்ணியை வெளியேற்றிக்கிட்டு இருக்கு சென்னை மாநகராட்சி. இதனால பார்த்தீங்கன்னா அந்த சாக்கடை ஏரியை சுற்றி உள்ள 30,000 குடும்பங்கள் நிலத்தடி நீர் பாதிக்கிற அபாயம் இருக்குது. 140 வகையான பறவைகள் வந்து செல்லும் இந்த ஏரியில் கழிவுநீர் கலப்பதை அரசு தடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சபரிமலையில் மண்டல மகர விளக்கு பூஜைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு வரும் 1ஆம் தேதி தொடங்குவதாக தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. கேரளாவில் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயன் கோயிலுக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி வருவது வழக்கம். இவர்களுக்காக பல்வேறு முன்னேற்பாடுகளை தேவசம் போர்டு செய்து வருகிறது. இந்த ஆண்டு மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜை காலத்தில் நாள்தோறும் 90,000 பக்தர்களை அனுமதிக்க போர்டு முடிவு செய்துள்ளது. அவர்களில் 70,000 பேர் ஆன்லைன் மூலமும் 20,000 பேர் ஸ்பாட் புக்கிங் மூலமும் அனுமதிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்டல பூஜைக்காக வரும் 16ஆம் தேதி ஐயப்பன் கோயில் திறக்கப்படுகிறது.
உணவு மற்றும் மளிகைப் பொருட்களின் விநியோக நிறுவனமான ஸ்விக்கியின் வருவாய் அதிகரித்த நிலையில் நிகர இழப்பு 1092 கோடி என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஸ்விக்கி அக்டோபருடன் முடியும் 2வது காலாண்டில் நிறுவனத்தின் வருவாய் 54% அதிகரித்து மொத்தம் 4961 கோடி வருவாய் ஈட்டியதாக தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நிகர இழப்பு 1081 கோடியிலிருந்து 1197 கோடியாக அதிகரித்து விட்டதாகவும் கூறியுள்ளது. இன்ஸ்டாமார்ட் போன்ற அதன் வர்த்தக பிரிவுகளில் அதிகமான செலவுகள் காரணமாகவே நிகர இழப்பு அதிகரித்துள்ளதாக ஸ்விக்கி நிறுவனம் கூறியுள்ளது. இதனால் பங்குச் சந்தைகள் மூலம் 10,000 கோடி ரூபாய் வரை முதலீட்டை திரட்ட அந்த நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இதே துறையில் ஸ்விக்கியின் போட்டி நிறுவனமான சொமேட்டோ நிறுவனத்தின் வருவாய் 183% அதிகரித்து மொத்தம் 13,590 கோடி ரூபாய் வரை வருவாய் ஈட்டியுள்ளது. எனினும் அந்த நிறுவனம் 65 கோடி ரூபாய் வரை மட்டுமே 2வது காலாண்டில் லாபம் ஈட்டியதாக தெரிவித்துள்ளது. செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான தரச்சான்றிதழ் ஆகஸ்ட் மாதமே ஒன்றிய அரசால் வழங்கப்பட்டு விட்டதாக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பொய் சொல்வதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் 3 மடங்கு அதிகமாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்கட்சி தலைவர் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வந்துச்சுன்னு சொல்றாரு. அப்படி வந்துட்டா அந்த உத்தரவை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் இது நாள் வரை கொடுக்கல. இன்னைக்கு தான் நான் அந்த சம்மந்தமாக ஒன்றிய உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சரை சென்னையில் பார்த்து செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு உடனடியாக அனுமதி தரணும். வாங்கிய நெல் ஒரு 12 லட்சம் மெட்ரிக் டன் நெல் இன்னைக்கு தேக்கமடைந்திருக்கிறது. அதை அரைக்க வேண்டும். அரைக்கின்ற நேரத்தில் அரிசியோடு செறிவூட்டப்பட்ட அரிசியை கலக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அந்த சம்பந்தமாக அவர்கிட்ட கொடுத்த உங்களுக்கு தர்றேன். டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் தொடர்பாக அதிமுகவினர் தொடர்ந்து தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அமைச்சர் சக்கரபாணி புகார் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் உள்ள செல்லப்பிராணிகள் மற்றும் தெருநாய்களின் விவரங்களை ஆவணப்படுத்தும் பணிக்காக 2 லட்சம் மைக்ரோசிப்களை கொள்முதல் செய்ய சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னையில் தெருநாய்கள் மற்றும் வளர்ப்பு நாய்களால் ஏற்படும் இடையூறுகளை கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் பிராணிகளின் விவரங்களை ஆவணப்படுத்த முடிவு செய்யப்பட்டது. இதற்காக தெருநாய்கள் மற்றும் வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தி உரிமம் வழங்க திட்டமிடப்பட்டது. முதற்கட்டமாக 2 லட்சம் மைக்ரோசிப்கள் மற்றும் 80 ஸ்டிக் வகை RFID ரீடர்களை மாநகராட்சி நிர்வாகம் கொள்முதல் செய்ய உள்ளது. இத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சிப் மூலம் நாய்களின் எண்ணிக்கை, நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்ட விவரங்கள் உள்ளிட்ட அனைத்து தரவுகளும் ஆவணப்படுத்தப்பட உள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் யூரியா, TAB உரங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தனியார் விற்பனையகத்தில் உரங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் புகார் எழுப்பி உள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் மாவட்டம் முழுவதும் சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடிக்கான நடவு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். தனியார்கள் 400 ரூபா கூட வைக்கிறாங்க. TAB மூட்டைக்கு 400 ரூபா வருது. இன்னென்ன உரம் வாங்கினா தான் இதையும் சேர்த்து தருவேன்னு வேறு கண்டிஷன் சொல்கிறாங்க. அதனால் உரம் தட்டுப்பாடு இல்லாமல் எங்கள் கிடைக்க ஆவணம் செய்யணும் முதல்வர்னு விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கு. உரங்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்கவும் அண்மையில் பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட குறுவை பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். வறுமையின் உச்சத்திலும் ஆசிய தடகள போட்டிக்கு தயாராகி வரும் நாகர்கோவிலைச் சேர்ந்த சித்ரா என்ற மாணவி அரசின் உதவியை நாடி காத்திருக்கிறார். அரிய பெருமாள் விலையைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தம்பதியின் மகளான சித்ரா என்ற மாணவி தனியார் திருமண மண்டபத்தில் தூய்மை பணி செய்து கொண்டே தொலைதூர கல்வி மூலம் பட்டப்படிப்பையும் பயின்று வருகிறார். தடகள போட்டிகளில் சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் திலீபன் என்ற காவல் உதவி ஆய்வாளர் உதவியுடன் தொடர் பயிற்சியும் எடுத்து வருகிறார். சமீபத்தில் புவனேஸ்வரில் நடைபெற்ற தேசிய தடகள போட்டியில் வெண்கலம் பதக்கம் வென்று அசத்தியுள்ள சித்ரா ஆசிய தடகள போட்டிகளில் பங்கேற்க பயிற்சி எடுத்து வருகிறார். ஆசிய தடகள போட்டிகளில் பங்கேற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க அரசு உதவி செய்ய வேண்டும் என வீராங்கனை சித்ரா கோரிக்கை விடுத்துள்ளார். குமரி மாவட்டத்துக்கு ஒரு சிந்தட்டிக் கிரவுண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணி இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்போம். அப்புறம் எங்களுக்கு எனக்கு அதுக்கான வசதி எதுவும் கிடையாது. அது அரசாங்கம் உதவித்தொகை சலுகை பண்ணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளா வருவோம்.
நிறைமாத கர்ப்பிணியான தனக்கு மாதம் 6,50,000 ரூபாய் பராமரிப்பு தொகை வழங்க தொழிலதிபர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு உத்தரவிடக் கோரி ஜாய் கிறிசில்டா சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். பிரபல சமையல் கலைஞரும் தொழிலதிபருமான மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் ஜாய் கிறிசில்டாவை 2வது திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. கருவுற்ற நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கைவிட்டு சென்றதாக ஜாய் கிறிசில்டா புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் நிறைமாத கர்ப்பிணியான தனக்கும் வயிற்றில் உள்ள குழந்தைக்குமான பராமரிப்பு செலவுக்கான தொகையை மாதம்பட்டி ரங்கராஜ் வழங்க உத்தரவிடக் கோரி ஜாய் கிறிசில்டா மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் தன்னுடைய குழந்தைக்கு ரங்கராஜ் தான் தந்தை என்றும் 7 மாத கர்ப்பிணியான தனக்கு வீட்டு வாடகை, மருத்துவ செலவு மற்றும் இதர செலவுகளுக்கு என மாதம் 6,50,000 ரூபாயை ரங்கராஜ் வழங்க உத்தரவிடக் கோரியுள்ளார். அரக்கோணத்தில் ரயில்வே விரிவாக்க திட்டப் பணிகளுக்கு அதிமுக எம்எல்ஏ ரவி முட்டுக்கட்டை போடுவதாக ரயில் பயணிகள் நலச்சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ரயில் நிலைய விரிவாக்க திட்டப் பணிகள் தொடர்பாக அரக்கோணம் ரயில் நிலையத்தில் விளக்க கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ரயில் பயணிகள் நலச்சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தனர். அப்போது ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இதனிடையே இரட்டை கண் பாலத்தை விரிவுபடுத்தாமல் பணிகளை மேற்கொண்டால் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அதிமுக எம்எல்ஏ ரவி கூறியிருப்பது கண்டனம் எழுந்துள்ளது. ரயில்வே ஒரு வசதியை பெறுவது என்பது குதிரை கொம்பு. அப்படி இருக்கிற சமயத்தில் 2 லைனை போடணும் போது இல்ல நீங்க இதை பண்ணிட்டு தான் போடணும்னா 160 ஆண்டுகளாக இல்லாத இப்ப செய்து போறாங்க. ரயில்வே செய்ய மாட்டாங்கிறது எங்களுடைய வலுவான எண்ணம். அதனால அவருடைய கருத்துல நாங்க உடன்பாடு இல்லை. அரக்கோணம் ரயில் நிலையத்தில் அனைத்து அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும் என ரயில்வே அதிகாரிகள் உறுதியளித்தனர். மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் பட்டுக்கோட்டையில் அனைத்து மதத்தினரும் இணைந்து நாகூர் ஆண்டவரை போற்றும் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். 65 ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வரும் இந்த விழாவையொட்டி மார்க்கெட் பகுதி முழுவதும் வாழை மரம் தோரணங்கள் கட்டப்பட்டன. இறைச்சி கடைகள் அடைக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் இணைந்து நாகூர் ஆண்டவர் முன்பாக பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மார்க்கெட்டில் அனைத்து சமூகமும் அனைத்து மதமும் கலந்து கொண்டாடுற ஒரு பண்டிகை வருஷம் 100 வருஷம் வரலாறு இந்த மார்க்கெட்டு. எல்லாரும் அனைத்து மக்களும் சேர்ந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறது. சுத்தபத்தமாக எல்லாரையும் வரவழைச்சு எல்லாருக்கும் பகிர்ந்து எல்லாமே கொடுத்து ஒரு சிறப்பான ஒரு விழாவாக கொண்டாடி 100 வருஷமா கொண்டாடுற பழம்பெரும் வரலாற்று மிக்க இந்த மார்க்கெட். நிறைவாக விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புச் சாதம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் இந்த விழாவை கொண்டாடி வருவதாக அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். SC/ST இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பணியில் சேர்ந்தவர்களின் சாதிச் சான்றிதழ்களின் உண்மைத்தன்மையை ஆய்வு செய்தல் தொடர்பான வழக்கை 2க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பணியில் இருக்கும்போது செய்யப்படுவதைப் போன்று பணி ஓய்வு பெற்ற பின்னர் தங்களின் சாதிச் சான்றிதழ்களின் உண்மைத்தன்மை குறித்து விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்குகளை கோவையைச் சேர்ந்த குருசாமி, சோமசுந்தரம் ஆகியோர் தொடர்ந்திருந்தனர். சான்றிதழ்களின் உண்மைத்தன்மையை மாநில குழு விசாரிக்க முடியாது என்று மனுதாரர் தரப்பும், விசாரிக்க முடியும் என்று அரசு தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளும் மேற்கோள் காட்டப்பட்டன. இதைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் உரிய முடிவெடுப்பதற்காக இந்த வழக்கை 2க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு மாற்றி தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற பொலிட்டிக்கல் ஹாலோவின் நிகழ்ச்சியை ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். தமிழக அரசியல் பண்பாட்டு இயக்கம் சார்பில் நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த், மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய் போன்ற வேடமணிந்தவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. அரசியல் மற்றும் வாக்குரிமை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்ததாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் 4 மாதங்களில் 2வது முறையாக மின்கட்டணம் உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் வீடுகளுக்கு முதல் 100 யூனிட் வரை ஒரு யூனிட்டிற்கு ₹2.70 இருந்த மின்கட்டணம் தற்போது ₹2.90 உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் 101 முதல் 200 யூனிட் வரை ₹4 இருந்த நிலையில் தற்போது ₹4.20 201 முதல் 300 யூனிட் வரை ₹6 ₹6.20 301 முதல் 400 யூனிட் வரை ₹7.50 ₹7.70 அதிகரித்துள்ளது. 400 யூனிட்டிற்கு மேல் ₹7.50 இருந்து ₹7.90 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய மின்கட்டண உயர்வு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்ததாக புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. இந்த மின்கட்டணம் கடந்த ஜூன் மாதம் உயர்த்தப்பட்ட நிலையில் மீண்டும் அதிகரிக்கப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.
இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி 400க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ்பெண்ணாத்தூர், செங்கம், கலசப்பாக்கம், போலூர், ஆரணி, வந்தவாசி உள்ளிட்ட 8 சட்டமன்ற தொகுதியில் பட்டா வழங்கக் கோரி அளிக்கப்பட்ட சுமார் 1500 மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழுவினர் புகார் தெரிவித்தனர். வீடற்ற மற்றும் வாடகை குடியிருப்பில் வசிக்கும் எளிய சிறுபான்மையினருக்கு விரைந்து வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். ஒசூர் அருகே தமிழ்நாடு எல்லையில் இயங்கி வரும் தனியார் பேட்டரி தொழிற்சாலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சிச்சிறுகானப்பள்ளி கிராமத்தில் உள்ள எக்ஸைட் பேட்டரி என்ற தனியார் தொழிற்சாலையில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இங்கு நேற்று அதிகாலை முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் சேலத்திலிருந்து 5 அதிகாரிகள் மற்றும் பெங்களூரிலிருந்து வந்த 6 அதிகாரிகள் என மொத்தம் 11 பேர் கொண்ட குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த எக்ஸைட் பேட்டரி தொழிற்சாலை ஒசூரை போல் மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் இயங்கி வரும் தொழிற்சாலைகளிலும் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் யூரியா, டிஏபி உரங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தனியார் விற்பனையகத்தில் உரங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் புகார் எழுப்பியுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் மாவட்டம் முழுவதும் சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடிக்கான நடவு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். தனியார்கள் 400 ரூபா கூட விற்கிறாங்க. டிஐபி மூட்டைக்கு 400 ரூபா வருது. இன்னென்ன உரம் வாங்கினா தான் இதையும் சேர்த்து தருவேன்னு வேறு கண்டிஷன் சொல்கிறாங்க. அதனால் உரம் தட்டுப்பாடு இல்லாமல் எங்கள் கிடைக்க ஆவணம் செய்யணும் முதல்வர்னு விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கிறோம். உரங்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்கவும், அண்மையில் பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட குறுவை பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கேரளாவில் பத்மநாப சுவாமி கோவிலின் சாமி சிலை ஊர்வலத்திற்காக சர்வதேச விமான நிலையம் 5 மணி நேரம் வரை மூடப்பட்டது. கேரளாவில் பிரசித்தி பெற்ற பத்மநாப சுவாமி கோவிலின் சாமி சிலைகள் ஆராட்டு விழா ஊர்வலம் திருவனந்தபுரம் விமான நிலைய ஓடுபாதை வழியாக நடைபெற்றது. இதற்காக நேற்று மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை விமான நிலையம் மூடப்பட்டது. பல தசாப்தங்களாக நீடிக்கும் நூற்றாண்டு பழமை வாய்ந்த இந்த மரபானது இன்றளவும் கடைபிடிக்கப்படும் இந்த ஊர்வலத்தில் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். தமிழர்கள் குறித்து விமர்சனம் செய்த பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பீகார் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் திமுகவினர் பீகாரைச் சேர்ந்த உழைக்கும் மக்களை துன்புறுத்துவதாக குற்றம் சாட்டினார். மோடியின் இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர், நாட்டில் உள்ள அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே மோடி அடிக்கடி மறந்து இதுபோன்ற பேச்சுகளால் தன்னுடைய பொறுப்புக்குரிய மாண்பை இழந்துவிடக்கூடாது என்று கூறியுள்ளார். ஒடிசா, பீகார் என்று எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சர் என்ற முறையில் கண்டனம் தெரிவித்துள்ள மு.க.ஸ்டாலின், இந்தியாவில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையை வளர்ப்பது, தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகை உண்டாக்குவது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். 2026-27 கல்வியாண்டில் சிபிஎஸ்இ பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு பாடத்தை கட்டாயமாக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி ஏஐ பாடம் 3ஆம் வகுப்பு முதல் அனைத்து பள்ளிகளிலும் அமல்படுத்தப்பட உள்ளது. இதற்காக செயற்கை நுண்ணறிவு மற்றும் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் எனப்படும் கணக்கீட்டு சிந்தனை ஆகிய பிரிவுகள் அடங்கிய பாடத்திட்டத்தை உருவாக்க கேந்திரிய வித்யாலயா சங்கதன், நவோதயா வித்யாலயா சமிதி, தேசிய கல்வி ஆய்வு மற்றும் பயிற்சி கவுன்சில் ஆகியவற்றின் நிபுணர்கள் அடங்கிய குழுவை சிபிஎஸ்இ அமைத்துள்ளது. இந்த குழுவுக்கு சென்னை ஐஐடியின் தரவு அறிவியல் மற்றும் ஏஐ பேராசிரியர் கார்த்திக் ராமன் தலைமை வகிப்பார் என்று ஒன்றிய கல்வித்துறை அறிவித்துள்ளது. தற்போது சுமார் 18,000 சிபிஎஸ்இ பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் திறன் பாடமாகவும் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் விருப்ப பாடமாகவும் ஏஐ இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.
முசிறி அருகே கடன் பிரச்சனையால் பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தாங்கள் தேர்வெழுத உதவ வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே வெற்றி விநாயகா பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரி தனியார் நிறுவனத்திடம் பெற்ற கடனுக்காக சில தினங்களுக்கு முன்பு ஜப்தி செய்யப்பட்டு பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கல்லூரியில் இறுதி ஆண்டு பொறியியல் கல்வி படித்து வந்த சுமார் 100 மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்நிலையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணனிடம் தேர்வெழுத உதவுமாறு மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர். காலேஜ் சீல் வச்சு பூட்டிட்டதால எங்களுக்கு இன்னைக்கு ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டு இப்போ வந்து ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆனதால எங்களால் எக்ஸாம் எழுத முடியல சார். அதே மாதிரி நவம்பர் 19 வந்து எங்களுக்கு தியரி எக்ஸாம் வருது சார். தியரி எக்ஸாம் வந்து எழுதலைன்னா எங்களுக்கு அரியர் விழுந்துடும். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க முசிறி சார் ஆட்சியருக்கு ஆட்சியர் சரவணன் உத்தரவிட்டுள்ளார். மேசானில் 1,87,000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் போன் ஆர்டர் செய்த நபருக்கு டைல்ஸ்கள் அனுப்பி வைக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த ஐடி ஊழியரான பிரேமானந்த் என்பவர் அமேசான் இணையதளத்தில் சாம்சங் ஸ்மார்ட் போன் ஒன்றை ஆர்டர் செய்துள்ளார். அதற்கான முழு தொகையையும், அதாவது 1,87,000 ரூபாயையும் கிரெடிட் கார்டு மூலமாக ஆர்டர் செய்யும் போதே செலுத்தியுள்ளார். 5 நாட்களுக்கு பிறகு வீட்டிற்கு வந்த பார்சலை மிகுந்த ஆர்வத்துடன் வீடியோ பதிவு செய்தபடியே திறந்து பார்த்துள்ளார். ஆனால் பார்சலில் ஸ்மார்ட் போனுக்கு பதிலாக டைல்ஸ்கள் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். ஸ்மார்ட் போனுடன் தீபாவளியை கொண்டாட காத்திருந்த தனக்கு ஏமாற்றமே மிஞ்சியதாக தெரிவித்துள்ள பிரேமானந்த் தான் ஏமாற்றப்பட்டது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் பிரேமானந்துக்கு பணம் திருப்பி வழங்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.